ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, போன பதிவில் பிரார்த்தனை நேரத்தில் ஒரு அன்பர் கேட்டிருந்த கேள்வி, ஜாதகத்தில் பெண் சாபம் இருந்தால் அது எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தார். இன்றைக்கி திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஆண்களுக்கு பெண்கள் அப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறது குதிரை கும்பாக மாறிடுச்சு. பெண் குழந்தை வேணாம் அப்படின்னு பல பெற்றோர்கள் செய்த பாபம் இந்த சமுதாயத்துக்கு பெரிய சாபமாக வந்தது. இன்றைக்கி பெண்களே இல்லையோ அப்படின்னு பயப்பட தோன்றுறது. இதுக்கு பரிகாரம் பிறக்கிற பெண் குழந்தைகளையாவது நாம் பாராட்டி சீராட்டி வளர்க்குறது தான் இதுக்கு பரிகாரம். பெண் குழந்தை பெற்றெடுத்தவங்களுக்கு பரிசு கொடுக்கணும். ஜாதகப்படி பெண் சாபம் இருந்தால் சுமங்கலி பூஜை செய்யலாம். யாருக்காவது இப்படி செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நம்ம கோயிலில் பண்ணித்தரலாம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டார். பெரியவங்களை நம்ம சந்திக்கிற பொழுது எலுமிச்சம்பழம் கொடுக்கறது ஏன் அப்படின்னு கேட்டார். எலுமிச்சம்பழம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. பெரியவங்க, குழந்தைங்க, ஆசிரியர்கள், தெய்வங்கள் இதெல்லாம் போய் பார்க்க போகும்போது, தரிசனம் பண்ண போகும்போது வெறுங்கையோடு போகப்படாது. அவங்களுக்கு பிடித்த தின்பண்டங்கள், பழங்கள், கோவிலுக்கு அப்படின்னா புஷ்பங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஐதீகம். அதை நம்ம செஞ்சுட்டு வர்றோம். அடுத்து கோவிலில் பிறரால் ஏற்றப்பட்டு அணைஞ்சு போன அந்த அகல் விளக்கு இருக்குது இல்லையா, அந்த விளக்கை நாம் மீண்டும் நாம் ஏற்றலாமா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி கேட்டார் அவர். நாம் புதிய தீபம் புதுசாக வாங்கி போய் ஏற்றுறதை விட உயர்ந்தது பிறர் ஏற்றி வச்சு அணைஞ்சு போன அந்த தீபத்தை மீண்டும் ஏற்றுறது, மறுவாழ்வு கொடுத்த மாதிரி. சுவாமி சந்நிதிகளில் ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. சுடர் விட்டு அணையிற அந்த தருவாயில் இருந்த அந்த விளக்கில் எண்ணெயை குடிக்கிறதுக்காக போன எலி ஒன்று தனக்கு அறியாமலே தான் அறியாமலே தீபத்தை தூண்டி விட்டுருச்சு. அது அறியாமல் செஞ்சிருந்தாலும் கூட இந்த செயல் மிகப்பெரிய புண்ணியமாக அந்த எலிக்கு கிடச்சிருச்சு. மறுபிறவியில் அது மிகப்பெரிய அரச குடும்பத்தில் பிறந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்காக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றது. ஆகையினால சந்நிதியில் அணைஞ்சிருக்கிற அந்த தீபங்களை ஏற்றுறதுக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் செய்யுங்க, ஏற்றுங்க அழகாக. அடுத்த பிறவியில் நீங்கள் தான் பிரதமராக இருப்பீங்க. சரியா? அல்லாஹ் மாலிக்.